இன்றைய நிகழ்ச்சியில் கடவுளிடம் வேண்டுதல் மூலம் நீங்கள் அதிகம் பெற்றது என்ன, அல்லது வாட் ஹேவ் யூ காட் அவுட் ஆஃப் யுவர் பிரேயர், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரொம்ப முக்கியமாக நீங்கள் கருதக்கூடிய பலன் என்ன வேண்டுதல் மூலம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் விரிவாக பதிலளித்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இது பற்றி விரிவாக பேசுவதற்காக அந்த அரங்கத்திற்கு நம்மோடு திரு செல்வ கணபதி ஆன்மீக ஆர்வலர், திரு ஜெய் கணேஷ் உளவியல் நிபுணர், திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி இந்த கருத்து கணிப்பை தந்தி டிவிக்காக தந்தி டிவியுடன் இணைந்து எடுத்துக் கொடுத்த கிறிஸ்டின் இன்ஃபோ மீடியாவினுடைய திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் முதல்ல திரு செல்வ கணபதி ஐயா கிட்ட ஆரம்பிக்கிறேன். கடவுளிடம் வேண்டுதல் மூலம் அதிகம் நீங்கள் பெற்றது என்ன அப்படிங்கிற கேள்வியை நம்ம தமிழ்நாட்டு மக்களிடம் வைத்திருந்தோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதிகமாக பக்தர்கள் எதை வேண்டுகிறார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையிலே அவசிய தேவையாக இருப்பது பொருள். பொருள்னா மெட்டீரியல், பணம் பொருள். அந்த மாதிரி உள்ளதை இறைவனிடம் வேண்டி அவனிடம் பெற்றதாக நிறைய பேர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். மிஸ்டர் ஜெய் கணேஷ், இதில் மனிதன் அவனுடைய உளவியலை பார்க்கும்போது மேஸ்லோன்னு ஒரு அறிஞர் இருக்கார். அவர் வாழ்க்கையின் படிக்கட்டுகள் அப்படின்னு ஒரு தியரி கொடுத்துருக்காரு. மேஸ்லோஸ் ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த படிக்கட்டுகளில் அடித்தளத்தில் இருக்கிற தேவைகள் பூர்த்தி செஞ்சாதான் மனுஷன் அடுத்த லெவலுக்கு போவான். அடித்தளத்தில் இருக்கிற தேவைகள் பேசிக் நீட்ஸ், அது மாதிரி உணவு, உறைவிடம், அப்புறம் அதுக்கு மேல் லெவலில் பணம், கல்வி, அதுக்கும் மேலே டிரான்செண்டன்ஸ், அது உச்சநிலை. அது மாதிரி வாழ்க்கை படிக்கட்டில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று கிடைக்க அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே போவோம். பிரதானமாக மக்கள் எதிர்பார்க்கறது என்ன கடவுள் கிட்ட வேண்டுதல் மூலமாக? அது ஒவ்வொருத்தருக்கும் உங்க கருத்து சொல்லுங்க. இது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்னன்னா, அது ஒவ்வொருத்தனுக்கும் மாறுபடும் சொல்ல வரேன். என்னன்னா, அடித்தளத்தில் இருக்கவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அடுத்து மேல் லெவலுக்கு போயிட்டே இருப்பான். அடுத்து கடவுள் கிட்ட அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பான். நிச்சயமாக ஒருவர் பணம் என்று சொல்லியிருக்கிறார், இன்னொருவர் அடித்தட்டு, அதாவது அடித்தளமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கிடைத்தால் மேலே மேலே போயிட்டே இருப்பாங்க. இது டிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உளவியல் நிபுணர். அடுத்ததாக மக்கள் என்னென்ன பதில்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்கள் சொல்லியிருக்காங்க, உடல் நலத்தை பெருவாரியான மக்கள் விரும்புவதாகவும், பணம், பொருள் போன்றவற்றை கேட்பதாகவும், வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்கறதாகவும், மன நிம்மதியை கேட்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் எதை மக்கள் அதிகமாக கேட்டு பெற்றிருக்கிறார்கள் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். மிஸ்டர் அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ நீங்கள் சொல்லணும், அதாவது இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டாபிக், அதாவது எதை நீங்கள் கடவுள்கிட்ட பிரதானமாக கேட்டு வாங்கினீங்க அப்படிங்கிறத என்ன மாதிரியான கொஸ்டினராக உள்ள வச்சிங்க? ஏன்னா மக்கள் பொதுவாகவே கடவுளுங்கிறத நான் உலகம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டிப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்னு கேட்டீங்க, என்னென்னு வேண்டிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்களா, இல்லை எப்படியான கொஸ்டினர்ஸ் இருந்தது? அதில் இப்படிப்பட்ட பல ஐடியாஸை பிரேக் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த சர்வே நம்ம எடுத்தது. முதல் நாள் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த கேள்வி வர வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு டிரான்சிஷன். நம்ம எந்த சாமி பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு விட்டுடல, எந்த அளவுக்கு சாமி கும்பிடுறாங்க, எவ்வளோ நேரத்துக்கு சாமி கும்பிடுறாங்க, சாமிக்கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்ணுறாங்கலாம் கேட்டிருந்தோம். அடுத்தது நம்ம சைக்கலாஜிக்கலாக மக்களுடைய மனசை எப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா, சாமி கும்பிடுறாங்க, இவ்வளோ நேரம் கும்பிடுறாங்க, இதெல்லாம் கேட்குறாங்க, என்ன கிடச்சிதுன்னு நினைக்கிறாங்க சாமிக்கிட்ட இருந்து. இப்போ நான் கடவுள் கும்பிட்டதுனால எனக்கு இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னு நினைவு கூறுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான் இந்த கொஸ்டின் வச்சோம். இதுக்கு ஐடியாவே என்னென்னா, people do they associate prayer and returns associate பண்றாங்களா? இப்போ நான் சாமி வேண்டுதல் மூலமாகத்தான் தனக்கு கிடைக்கப்பெற்றதெல்லாம் கிடைத்ததா அப்படின்னு மக்கள் நம்புறாங்களா நம்புறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும், அவங்களுடைய மனநிலை, அதாவது ஒரு எந்த அளவுக்கு தங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் கடவுள்னால தான் தங்களுக்கு வந்ததுன்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்க சர்வே எடுத்தவங்க எல்லாருமே தங்களுக்கு கிடைத்தது எல்லாமே கடவுள் கொடுத்ததுன்னு நம்புறவங்க. அப்படி நம்பினதுல என்னெல்லாம் நம்பியிருக்காங்கிறத மட்டும் பிரிச்சு இன்னைக்கு எடுத்திருக்கோம். எனக்கு கடவுள் கொடுத்தது மட்டும்தான் எல்லாமேன்னு சொன்னது ஒரு 65-70% இருந்தது வச்சுக்கோங்க. அந்த 70% இருக்கிறவங்க சொன்ன ஆன்சர்ஸோட லிஸ்ட் தான் இப்போ நீங்கள் படித்து காட்டினீங்க. அதில் இவங்க என்ன பர்சன்டேஜில் எதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம் 4 விதமான ஆன்சர்ஸ் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். உடல் நலம், பணம் அல்லது பொருள், வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகா இருக்க மாதிரி இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணணும். இந்த ஆன்சர்ஸ் என்னன்னா, என்ன கிடைச்சிது அப்படின்னு கேட்டதுக்கு கொடுத்த 4 பதில் இது. எனக்கு நல்ல உடல் நலம் கிடைச்சிது. ஸோ யூ மீன் டு சே வேண்டியதெல்லாம் கிடைத்தது, நான் கேட்டதெல்லாம். ஏன்னா அதுக்கும் ஒரு இது இருக்கு. கிரிக்கெட் மேட்ச்ல
நேரத்துல இந்தியா ஜெயிக்கணும்னு வேண்டினவங்களும் இருக்காங்க. கடவுளே கரண்ட் கட் ஆக கூடாது, இதெல்லாம் நம்மளுக்கு வந்த பதில், நம்மளா இங்க கதை கட்டி சொல்லல. நம்மளுக்கு வந்த அந்த ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும்னு வேண்டியிருக்காங்க. பல பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச நடிகரோட படம் வெற்றி பெறணும்னு வேண்டியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கரண்ட் கட் ஆக கூடாதுன்னு வேண்டியிருக்காங்க. அந்த மாதிரி வேண்டுதல்லாம் படிச்சிருக்கா? அது இந்தியா ஜெயிக்கல, பவர் கட் ஆகக்கூடாதுன்னு என்னதுக்கு படிச்சிருக்கான்னு தெரியல. ஓகே, இனி அடுத்ததாக கடவுளிடம் வேண்டுதல் மூலம் அதிகம் பெற்றது என்ன அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். தமிழ்நாட்டு மக்கள் வாயிலாக அவர்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன, கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு முன்னதாக அவர்களுடைய குரல்களாக உங்கள் முன்னால் பதிவு செய்கிறோம், கேளுங்க. எங்கள் வீட்டுக்காரங்க குடிக்கக்கூடாதுன்னு வேண்டிய கோயிலுக்கு போனேன், அது மட்டும் எங்கள் வீட்டுக்காரங்க குடிக்கிறது கிடையாது. இப்போ 3 வருஷத்தில் அதிகமாக வேண்டி பெற்றது மன நிம்மதி. ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல ஆயுளை கொடுக்கணும், மனசில் நிம்மதியை கொடுக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினச்சேன். நல்ல வாழ்க்கை துணைகள், அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, வரும்போது நல்ல விதமாக அமைஞ்சுது, பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. அதான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டுவேன். அதே போல மன நிம்மதியை வேண்டும் என்று கேட்பேன். மக்களுடைய கருத்தை கேட்டோம். இனி கருத்து கணிப்பு முடிவுகளாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை கருத்து கணிப்பு முடிவுகளாக இதோ உங்கள் கண் முன்னால். கடவுளிடம் வேண்டுதல் மூலம் அதிகம் நீங்கள் பெற்றது என்ன என்ற கேள்விக்கு உடல் நலம் என்பது மன்னிக்கும் பணம் அல்லது பொருள் என்பது பிரதானமாக வந்திருக்கிறது. 37% பேர் பணம் அல்லது பொருள் தான் நாங்கள் கடவுளிடம் வேண்டி பெற்றதில் அதிகமாக நாங்கள் கருதுவது அல்லது இம்பார்ட்டன்ட் விஷயமாக நாங்கள் கருதுவதுன்னு சொல்றாங்க. உடல் நலம் 20% பேரும், வேண்டியதெல்லாம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி 13% பேரும், மன நிம்மதி 30% பேரும் சொல்லியிருக்காங்க. இதில் பணம் அல்லது பொருள் தான் பிரதானமாக இருக்கிறது 37% பேர். ஐயா, இப்போ பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடத்துன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இப்போ பற்று இல்லாதவனுடைய பற்றை ஏன் பற்றணும்னா நமக்கு பற்றே இருக்கக்கூடாதுங்கிறது, ஆசைகளை விடுவதற்காகத்தான் கடவுளை வேண்டி போகணுங்கிறது. ஆனால் இப்போ நம்மளுடைய கருத்து கணிப்பு சொல்கிறது பார்க்கும்போது பணம் அல்லது பொருளுக்காக 37% பேர் வேண்டியிருக்கிறாங்க, அது அவங்களுக்கு கிடைத்திருக்கிறதாக சொல்கிறாங்க. இது ஒரு மாதிரி கான்ட்ரடிக்ஷனா இல்லையா? உண்மையான பக்தி இதுதானா? உண்மையான பக்தி வேறு, பொதுவாக அது இறைவனிடம் வேண்டி கேட்டு பெற்றுக்கொள்வது, ஒரு தந்தையிடம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது போல இது பிரதானமாக வாழ்வியலிலே அவசியமான தேவைப்படக்கூடியதை நிறைவு பண்ணாதான் மனித வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அப்போ தான் மனசில் நிம்மதி வரும். ஆக முதல்ல அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதனால் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானின்னு சொல்லி ஒரு பாடலில் வருது. அது அதனால் அவன் கொடுக்கக்கூடியவன், அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன். அதை எல்லா சமயத்தில் உள்ள பாடல்களையும் நம்ம உணர்கிறோம். அதனால் முதல்ல எல்லாரும் வேண்டிக்கிட்டது பணம் தான். அதனால தான் இந்த கணிப்பில் உங்களுக்கு அதிகமான பேர்கள் அதை பெற்றிருக்கிறதாகவும் வேண்டுமென்றும் சொல்லியிருக்கிறாங்க. மிஸ்டர் ஜெய்கணேஷ், பணமும் பொருளும் எனக்கு கிடைத்தது, நான் வேண்டி கிடைத்ததில் பிரதானமாக நான் கருதுவது, கிடைத்ததுன்றதையும் காட்டிலும் நான் பிரதானமாக கருதுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் 37% பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க வேண்டுதல்னால கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறத அவங்க முழுமையாக நம்புகிறார்கள், அப்படிதானே கிருஷ்ணமூர்த்தி? இப்போ நீங்கள் சொல்லணும், இந்த உளவியலை நாம் எப்படி பார்ப்பது? பணம் பொருளுக்காக கடவுளை பிரார்த்திக்கக்கூடிய இந்த உளவியல். நல்ல கேள்வி. இப்போது நம்ம இது சோஷியல் சைக்காலஜியில் தான் அப்ரோச் பண்ணணும். சோஷியல் சைக்காலஜினா சமூகமே பணத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு ஒரு பல தரப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அனோமி தியரி அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. அப்போது மனுஷன் பணத்தில் அதிகமான நாட்டத்தை வச்சு அது மூலயமா மற்றதை சாதிச்சுக்கிறத பார்க்குறான். அது உடல் நலமாக இருக்கட்டும், ஏன்னா பணத்தை வச்சு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடல் நலம் பார்த்துக்கலாம், பணத்தை வச்சு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம், பணத்தை வச்சு வீடு கட்டிக்கலாம். ஸோ அப்போ பணத்தில் ஊறி போய் அப்படி உள்ளே போக பார்க்குறான். அது இப்போ அது சமுதாயம் அப்படி போயிட்டு இருக்குன்னே நிறைய ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. அது அனோமி தியரி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ இன்னைக்கு நாளைக்கு அக்ஷய திருத்தியை சொல்றாங்க, இவங்க நைட் ஃபுல்லா கடைகள் திறந்திருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. பதில் சொன்னவங்களும் நம்மளுக்கு அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு கிடைச்ச இந்த செல்வமும் இல்லை இந்த வீடோ இல்லை இந்த வண்டியோ இது கடவுள்கிட்ட நான் கேட்டு எனக்கு வந்தது அப்படின்னு நிறைய பேர் ரெசிப்ரிகேட் பண்ணி சொல்ல ஆன்சர் தான் இது. அக்ஷய திருத்தி அன்னைக்கு ஏன் நாங்க போய் வாங்குறோம்னா இன்னும் வெரி வேலிட் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ஐயா, அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்க வேண்டிய அவசியம் என்ன? இதனால உண்மையிலேயே பலன் இருக்குமா? அது மக்களிடம் வெகு காலமாக மனதிலே ஆழமாக பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொள்கை. அது பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்க. ஆமாம், அன்று ஒரு தங்கம் ஒரு பொருள் வாங்கினால் அது என்றும் நம்மளுடைய வீட்டிலே நிலையாக இருக்கும், வளரும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களுடைய மனதிலே ஆழ பதிந்திருக்கின்ற காரணத்தினால அது உண்மையாக திகழ்கின்றது. ஏனென்றால் யார் ஒருவர் என்று இருக்கிறது என்று சொன்னார்களோ அது இருக்கும்.
அதை முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழியிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்க அட்சய திருதியை வந்து மக்களால் நம்பப்பட்டு வரக்கூடியது. அது உண்மையும் கூட. அதனால அன்று ஏதாவது பின்னால் இருக்கக்கூடிய சடங்குகள் என்ன அல்லது காரணம் என்னன்னு கேட்குறேன். இப்போ அட்சய திருதியை என்ற ஒரு நாளை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம அட்சய திருதியை அன்னைக்கு தான் நம்முடைய தாய்மார்கள் போய் கடையில் போய் நகை வாங்குறாங்க. அப்போ அந்த நாளைக்கு உண்டான முக்கியத்துவம் என்ன? ஏன் அந்த நாளை அட்சய திருதி என்று சொல்கிறோம்? அன்றைய தினத்தில் பொதுவாக கடவுள்களிலே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் ஒருவருடைய கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த குபேரனானவன் இன்றைய தினத்திலே மக்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மக்களுடைய மனதிலே பதிந்திருக்கிறது. அது உண்மையும் கூட. அதனால் அந்த குபேரன் விசேஷமாக இருந்து இந்த திருதிய நாளன்று மக்களுக்கெல்லாம் இந்த பொருள் செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக இருப்பதனால இன்று ஏதாவது ஒரு புது பொருள்களை வாங்கிவிட்டால் அது என்றென்றும் நமக்கு வளரும், நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கை மனதில் இருக்குது. அது உண்மையும் கூட. சும்மாக அட்சய திருதி அன்று நகை வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது ஆன்மீக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் கடவுளிடம் அதிகம் வேண்டி பெற்றது என்ன, பிரதானமாக அவர்கள் கடவுளிடம் வேண்டுவது என்ன என்பது பற்றி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது நான் கடவுள், தமிழ்நாட்டின் கடவுள் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவு. திரு ஜெய்கணேஷ், நீங்கள் சொல்லணும். ஐயா திரு செல்வ கணபதி சொன்ன மாதிரி அட்சய திருதியை அன்னைக்கு போனால் நகை வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது ஆன்மீக நம்பிக்கை, மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பிலீஃப். இதை உளவியல் பூர்வமாக எப்படி அணுகுவது? இப்போது அட்சய திருதின்றது அது கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு நம்பிக்கையாக தான் இருக்குது. அப்போது அது எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அது நம்ம நல்லா புரிய ஆரம்பிக்கும். இப்போது எது ஒன்றத்தை மனிதன் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அப்போ அவனுடைய மூளை நரம்புகளில் ஒரு சில ப்ராசஸ் ஆரம்பிக்கும், ஒரு சில வேலைகள் ஆரம்பிக்கும். அது காக்னிட்டிவ் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். அதை வந்து சிந்தனை சிற்பி அப்படின்னு தமிழில் வேணால் சொல்லலாம். அந்த சிந்தனை சிற்பி வந்து யோசிக்க ஆரம்பிக்கும், இது எப்படி நமக்கு உதவி பண்ணும். இதுதான் நம்ம பரிணாம வளர்ச்சியில் நமக்கு கிடைச்சது. அந்த சிந்தனை சிற்பி சொல்கிறல காக்னிட்டிவ் ஆப்ரேட்டர், அது யோசிக்க ஆரம்பிக்கும். இதனால் நமக்கு என்ன பலன், இது மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கும். அதில் முக்கியமான அம்சம் என்னென்னா அதில் ஒரு பகுதி காரணி சிற்பி, காஷுவல் ஆப்ரேட்டர். இதெல்லாம் வந்து மனித மூளையில் யோசிக்கப்படுற காரணி சிற்பின்னு நம்ம தமிழில் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு காரணத்தை நம்ம மனுஷன் உருவாக்கி, ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சோம்னா நமக்கு பின்னாடி நிறையா செல்வம் கொழிக்கும் அப்படின்ற நம்பிக்கை ஊற இது எல்லாமே தொடர்பு கொண்டது. இந்த காரணி சிற்பியும் சரி, சிந்தனை சிற்பியும் சரி, இதெல்லாம் இந்த சிந்தனை சிற்பி காரணி சிற்பின்னு மனித மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை சொன்னீங்க. அட்சய திருதியை அன்னைக்கு நான் போய் நகை வாங்கினா எனக்கு வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு நான் நம்புறேன் இல்லையா? இது காரணி சிற்பியினுடைய ஒரு ஆதிக்கம். சிந்தனை செய்ய விடாம காரணிகள். சிந்தனை சிற்பியோட ஒரு பகுதி தான் காரணி சிற்பி. காக்னிட்டிவ் ஆப்ரேட்டர், காக்னிட்டிவ் ஆப்ரேட்டரோட ஒரு பகுதி தான் காஷுவல் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ சிந்தனை சிற்பியோட ஒரு பகுதி தான் காரணி சிற்பி. என்ன காரணத்துக்காக நம்ம வாங்குறோம், அதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு மூளை யோசிக்க ஆரம்பிக்குது. சரி, அது ஒரு சில பேருக்கு கிடைக்க அந்த நம்பிக்கை ஆழமாக பதிஞ்சிடும். அதை ஒரு சில பேர் பரம்பரையாகவும் செய்வாங்க. இது ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்குமா? இப்போது அட்சய திருதி அன்னைக்கு நான் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இது வருமா? ஆமாம், அவங்க மற்ற செலவுக்கு வச்சுருக்க பணத்தை எடுத்து இதுக்கு வாங்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு அது கிரைசிஸாக போய் முடியும். ஸ்ட்ரெஸ் ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக முடியும். எக்கச்சக்கமாக வச்சுருக்கவங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஸ்ட்ரெஸ் வராது. கண்டிப்பாக. இனி சென்னை மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? சென்னை மக்கள் கடவுளிடம் வேண்டுதல் மூலம் அதிகம் பெற்றது என்ன என்ற கேள்விக்கு எப்படி பதிலளித்திருக்கிறார்கள் பார்க்கலாம். கருத்து கணிப்பு முடிவுகளாக இதோ உங்கள் கண்முன்னால். சென்னை மக்கள் அதிகம் வேண்டி பெற்றதாக பணம் அல்லது பொருளைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். 39% பேர் பணம் அல்லது பொருளை பெற்றதாக சொல்லியிருக்கிறார்கள். மன நிம்மதியை 30% பேர் சொல்லியிருக்காங்க. சென்னை போன்ற ஒரு அர்பன் ஸ்பேஸில் மன நிம்மதி எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு தெரியும். மன நிம்மதியை மக்கள் 30% பேர் வேண்டி பெற்றதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உடல் நலத்தை சொல்லியிருக்கிறார்கள். 22% பேர் வேண்டியதெல்லாம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி 11% பேர் சொல்லியிருக்காங்க. இனி அடுத்ததாக பெருநகரங்கள், சென்னை போலவே கோவை, மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்களும் ஒரு அர்பன் ஸ்பேஸ் தான் என்பதால் அந்த மக்களுடைய கருத்து கணிப்பு என்னவாக இருக்கிறது பார்க்கலாம். அந்த மக்களும் பணம் அல்லது பொருளைத்தான் பிரதானமாக சொல்லியிருக்கிறார்கள். 39% பேர் பணம் அல்லது பொருளை சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவதாக மன நிம்மதியை அந்த மக்களும் சொல்லியிருக்கிறார்கள். 29% பேரும், உடல் நலத்தை 21% பேரும், வேண்டியதெல்லாம் கிடைத்தது அப்படின்னு 11% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. சென்னை மற்றும் பெருநகரங்கள்
மிஸ்டர் அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ இங்கே சென்னை நம்மால் உணர முடிகிறது. பெருநகரங்களில் பொதுவாகவே இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் மன நிம்மதியை வேண்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது நம்மால் உணர முடிகிறது. இங்கேயும் பணம் அல்லது பொருளைத்தான் அதிகமாக வேண்டுவதாக சொல்லப்படுகிறது. இதற்கான ஒரு முக்கியமான காரணம் சென்னை போன்ற ஒரு அர்பன் ஸ்பேஸில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான நெருக்கடி, அந்த பண நெருக்கடி, ஃபினான்ஷியல் நெருக்கடி ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலுமே ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஒன்று சொல்கிறேன். ஒருத்தர் எங்களுக்கு கொடுத்த பதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்கே ஊர்லேருந்து இங்கே வந்து வேலை தேடி வந்தவர், இங்கே வந்ததுக்கப்புறம் வேலை கிடச்சிருக்கு, சம்பாத்தியம் வந்திருக்கு, ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க, வண்டி வாங்கியிருக்காங்க, ஒரு சர்டன் லைஃப் ஸ்டைலில் செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ அவர் அந்த ஒரு 3 இயர்ஸ் பீரியடில் அவர் வேண்டினதெல்லாம் இதெல்லாம் தான். லைஃப்பில் நான் செட்டில் ஆகணும், எனக்கு இதெல்லாம் வேணும்னு. அப்போ அவர் கேட்க ஒன்று ஒன்றா நடந்திருக்கு. அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த வேலை அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டே நம்மளுடைய சர்வேல இல்லை. இதெல்லாம் பணம் பொருளோடைய எஸ், வேலை இதெல்லாம் பணம் பொருளோடைய போட்டது தான். அப்படி பார்த்தா இன்னும் நிறைய பேர் சொன்னது, வீடியோலேயே ஒருத்தர் சொன்னார் இல்லையா, என் பசங்களுக்கு நல்ல இல்லற துணை அமையணும்னு வேண்டிக்கிட்டேன்னு. நிறைய அப்பாவா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து என் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டவங்கெல்லாம் அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் திருப்பியும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது அவங்க வேறு என்ன பெருசாக வேண்டிக்கிட்டாங்க, டாக்டர் சொன்ன மாதிரி பணம் இருந்தால் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், பணம் இருந்தால் ஹாஸ்பிட்டலில் போய் நல்லா உடம்பை பார்த்துக்கலாம். ஸோ இப்படிலாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வேண்டியதுல எனக்கு கிடச்சது, நான் எனக்கு கிடச்சதில் பணமும் பொருளும் தான் முக்கியமாக இருந்தது அப்படின்னு சொன்னதை பிரதிபலிப்பு தான் நம்ம பார்த்தது. மிஸ்டர் ஜெயகணேஷ், இப்போ சென்னை அல்லது அர்பன் சிட்டி நம்ம பொதுவாகவே ஒரு ப்ராடஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட்டாலே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அதிகமாக தான் இருக்கிறதா? உங்கள்கிட்ட வரக்கூடிய இந்த கிளைண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? இப்போ என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்குது ஒர்க் ஸ்ட்ரெஸ் தாண்டி? அர்பன் ஸ்பேஸில் அர்பன் ஸ்பேஸ் மெயினாக வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாக சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஃபேமிலி கான்ஃப்ளிக்டில் வர ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்க ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு சில பேர் இல்னஸ், ஹெல்த் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் வரும். இது மாதிரி ஸ்ட்ரெஸ் பல காரணங்களாக இருக்குது. ஆனால் அர்பன் ஸ்பேஸில் மெயினாக வேலை சம்மந்தப்பட்ட மன அழுத்தம் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு இணையாகவே வந்து குடும்பத்தில் உருவாகிற ஸ்ட்ரெஸ்ஸும் இணையாகவே இருக்குது. ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்டும் அதிகமாக இருக்குது நகரத்தில். அதிகமாக உங்ககிட்ட கிளைண்ட்ஸாக வரக்கூடியவங்க ஆண்களா பெண்களா? பெண்கள் சென்னையில் என்ன காரணத்துக்காக வராங்க? இப்போ அவங்க வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒரு லேடி வந்து என்னோட வீட்டுக்காரர் தண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு வேண்டனேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த அல்கஹால் ப்ராப்ளம் ரொம்ப ஆழமாக நம்ம சிட்டிக்குள்ளேயும் அதிகமாக ஊறியிருக்கு. ஸோ அது அல்கஹால் ப்ராப்ளம் அதிகமாகிறது வந்து கைமீறி போகும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப நபர்களுக்கு அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தை உண்டாக்கும். அந்த நபரை விட அதிகப்படியாக பாதிக்கப்படுறது குடும்ப நபர்களாக இருக்கும் ஆல்கஹால்னால. ஒன்று, இப்போது சென்னை ஸ்பெசிஃபிக்காக சென்னை மற்ற நகரங்களை பார்க்கும்போது அவங்க வேலைன்னு ஒவ்வொருத்தரும் போயிருந்தால அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கருத்து பரிமாற்றம், இன்ட்ராக்ஷனே குறைஞ்சி போயிடுது. அதுவே ஒரு தனி ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. அவங்களுக்குள்ள புரிதல் குறைஞ்சி போயிடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க இப்போ கணவனும் மனைவியும் ஒரே நேரத்தில் வேலைக்கு போகிறனால அவங்க வீட்டுக்கு வந்து பேசுகிற நேரம் குறைஞ்சி போகுது. அதனால் வர ராங் பிலீஃப்ஸ் அதிகமாகுது. பேசி தீர்க்க முடியாததுனால ஒரு சில நம்பிக்கைகள் அவங்கள பற்றி புரிஞ்சு. நீங்கள் ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால தான் அதிகமான சென்னை வாசிகள் பாதிக்கப்படுறதா சொல்கிறீங்க. இப்போ பெண்கள் வராங்கன்னு சொல்கிறீங்க, அது ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்னால பெண்கள் அதிகமாக வரான்னு சொல்கிறீங்க. இங்கே கான்ட்ரடிக்ட் ஆகுது. எது சரியான ஒரு பதிலாக இருக்க முடியும்? ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை ஃபேமிலி கான்ஃப்ளிக்டா? நான் என்ன சொல்ல வரேன், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்டுக்கு காரணமாக அமைதுன்னு சொல்ல வரேன். அதில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்து. 2 பேருமே வேலை செய்கிறாங்களே, அதை தானே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்ப பெரிய ப்ராட் கான்செப்ட். அதில் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. இப்போ விரிவாக பேசலாம். அதற்கு முன்னால் கிராமப்புற மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் கடவுளிடம் வேண்டுதல் மூலம் அதிகம் பெற்றது என்ன அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க? கருத்து கணிப்பு முடிவுகளாக உங்களுக்கு முன்னால் கிராமப்புற மக்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் அதிகமாக பணம் பொருளைத்தான் கிராமப்புற மக்களும் கேட்டு பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். 35% பேர் பணம் பொருளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். மன நிம்மதிக்கு 31% பேரும், உடல் நலத்திற்கு 20% பேரும், வேண்டியதெல்லாம்னு 14% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. மிஸ்டர் ஜெயகணேஷ், நான் உங்ககிட்ட மீண்டும் வரேன். இப்போ பணம் பொருளையும் மன நிம்மதியும் அதிகமாக கேட்கக்கூடிய மக்கள் இந்த உடல் நலம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை 3வது ப்ரையாரிட்டியாக வச்சுட்டாங்க. அப்போ ஹெல்த்துங்கிறது நகர்ப்புறத்தை ஒப்பிடும்போது கிராமப்புறங்களில் நம்மளுடைய ஹெல்த் மிஷன்ஸ் ரொம்ப கம்மி, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மிங்கிற போது அங்கே நமக்கு உடல்நலம் சார்ந்த ஒரு கோரிக்கைகள் தானே அதிகமாக இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ டு மிஸ்டர் அருண் கிருஷ்ணமூர்த்தி. ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மிங்கிறது ஒரு ஃபேக்டராக இருந்தாலுமே கூட எத்தனை பேர் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகி
ஹெல்த் வந்து சின்ன வயசுலேருந்தே கால் சரியில்லாமல் போயோ இல்லை வேறு எது மாதிரி வியாதிகளோ இருந்து அதை வேண்டி சரி பண்ணவங்களுடைய ரெஸ்பான்ஸ் மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜுரம் வரவங்கள்லாம் வந்து எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுன்னு கடவுள்கிட்ட போய் வேண்டதில்லை. நான் எக்ஸாமில் நல்லா பண்ணணும், எனக்கு அடுத்தது வேலை கிடைக்கணும், அடுத்தடுத்து வாழ்க்கையில் எய்ம்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸை தான் முன்னாடி நம்ம வைக்கணும். கிராமங்களில் நம்முடைய மக்கள் பெரியதாக இப்போது ஏதாவது அம்மை போட்டால் கூட கோயில்களுக்கு தான் போவாங்க நம்ம மக்கள். இங்கே சிட்டியில் இருக்க மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரதில்லை. அப்போது பிரதானமாக வந்திருக்க வேண்டியது உடல்நலம் தான். அதுதான் நான் சொல்கிறேன், உடல் நலம் வந்து பிரதானமாக அவங்க மனசில் இல்லை. ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு சம்மர் டைமில் அம்மை போடுது, அம்மை போட்ட உடனே அது முடிஞ்சு போச்சு வச்சுக்கோங்களேன், அது பாஸ்ட் ஈவெண்ட். ஆனால் ஒரு 10th போர்டு எக்ஸாமோ 12th போர்டு எக்ஸாமோ இல்லை வேலைங்கிற ஒரு விஷயமோ இல்லை நான் வந்து ஒரு வீடு கட்டணுங்கிற விஷயமோ வந்து அது ஒரு லாங் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல்ஸ் தான் வந்து ரொம்ப நேரம் மனசில் நிற்கிறதே தவிர ஷார்ட் டேர்ம் கோல்ஸோட ப்ரேயர் வந்து அப்பா தென் அண்ட் தேர் முடிஞ்சு போகிறதுனால அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலங்கிறது தான் நம்ம சர்வே மூலமாக வெளில வந்தது. ஜெயகணேஷ், நீங்கள் சொல்லணும், இப்போ அவர் சொல்கிற மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, சென்னையையும் மற்ற பெருநகரங்களையும் ஒப்பிடும்போது கிராமப்புறங்களில் 31% பேர் மன நிம்மதிக்காக வேண்டியிருக்கிறாங்க. இங்கே 1% தான் அதிகமாக இருக்குது என்று சொன்னாலும் இந்த சதவீத எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, மக்களுடைய எண்ணிக்கை நம்ம சாம்பிள் சைஸை பார்க்கும்போது. இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? கிராமப்புறங்களில் என்ன அப்படி ஒரு டென்ஷன்? நீங்கள் முன்ன கேட்ட மாதிரி உடல் நலத்தை கம்மியாக கேட்டோம். ஆமாம், உடல் நலத்தை கம்மியாக கேட்டுருக்காங்க கிராமப்புற மக்கள். அதுக்கும் நான் சொல்லணும், அதே மாதிரி ரெண்டுத்துமே சொல்லியாகும். இப்போது உடல் நலத்துக்கு மக்கள் எப்போ போவாங்கன்னா, ஒரு தீராத நோய் வந்த அப்புறம் தான் கடவுள்கிட்ட அதிகமாக போகிறது தான் நம்ம சைக்காலஜி. அங்கே தான் நம்மளோட சைக்காலஜி அதிகமாக வேலை செய்யுது. இப்போ தீராத நோய் இப்போ நம்ம சமுதாயத்தில் அதிகமாக பார்க்கும்போது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்றாத நோய்கள் வந்து கொஞ்சம் கிராமப்புறத்தில் கம்மி தான். அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறைப்படி அவங்களுக்கு அந்த தொற்றா நோய்கள், ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி வர டயபெட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நகர்ப்புறத்தில் அந்த மாதிரி தீராத நோய்கள் அதிகமாக வர ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ நகர்ப்புறத்தில் வந்து அவங்க உடல் நலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும், கிராமத்தில் அவங்க தினசரி வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. முக்கியமாக ரொம்ப உடல்நல குறைவு ஏற்பட்டு அதுக்கு தீரவே இல்லைனா தான் மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாக போவாங்க. அதிலே அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஒன்று. இன்னொன்று நீங்கள் கேட்டது வந்து இல்லை, இப்போது மன நிம்மதி கிராமப்புறங்களில் அதிகமாக வேண்டுகிறார்கள். மன நிம்மதி எல்லாருக்குமே வேணும் இல்லையா? ஏன்னா இப்போது காசு பணம் மற்றதெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் மன நிம்மதி தான். அது வந்து கிராம நகரம் பிரிக்க வேணாம், அது எல்லாருக்குமே ஆசை. மனுஷன் தான் மன நிம்மதி வேணும்னு எல்லாருமே கேட்பான். சும்மா ஐயா, நீங்கள் சுருக்கமாக பதில் சொல்லிடுங்க. இப்போ ஐயா சொன்ன மாதிரி, இப்போ மிஸ்டர் ஜெயகணேஷ் சொன்ன மாதிரி கிராமப்புறங்களில் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது நோய்கள் என்பது தொற்று நோய்கள் என்பது குறைவு, அதனால் அங்கே ஹெல்த்துக்கான அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கிராமப்புற பழக்க வழக்கங்களே கூட நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே அந்த வாழ்வியல் முறையோட தொடர்புடையதாக தான் இருக்குது. அவங்க எல்லா ஒரு விஷயத்துக்குமே கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. அவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட தான் போய் வேண்டிக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் ஹெல்த்துக்காக வேண்டிக்கூடிய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும்னு நம்புறீங்களா கிராமப்புறங்களில்? ஆமாம், அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க நல்ல உழைப்பாளிகளாக இருக்கிறாங்க. அவங்களுடைய உடம்பை வந்து அந்த உழைப்பினாலே அவங்களுடைய உடம்பில் வந்து அதிகமாக நோய் தாக்குதல் ஏற்படுவதில்லை என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. அப்படி அந்த ஒரு காரணத்தினால அவர்கள் வந்து கடவுளிடம் மற்றதை முன்வைத்தும் இதை பற்றி பின்னாளதாகவும் சிந்திக்கிறார்கள். அதுதான் இதில் நமக்கு வெளிப்படக்கூடிய ஒரு உண்மை. இது நிச்சயமாக. இனி தொடர்ந்து பேசலாம். இது நான் கடவுள், தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இனி அடுத்ததாக ஆண்கள் எதை வாங்கி பெற்றிருக்கிறார்கள் வேண்டுதல் மூலம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் கடவுளிடம் நீங்கள் வேண்டி பெற்றதில் பிரதானமாக நினைப்பது என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தோம். ஆண்கள் என்ன மாதிரியான பதிலை அளித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். கருத்து கணிப்பு முடிவுகளாக ஆண்களுடைய எண்ணங்கள் இதோ உங்கள் கண் முன்னால். பணம் அல்லது பொருளுக்கு பிரதானமான எண்ணிக்கையில் ஆண்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 38% ஆண்கள் பணம் அல்லது பொருளை வேண்டியதாக சொல்லியிருக்கிறார்கள். 34% ஆண்கள் மன நிம்மதியையும், 14% உடல் நலத்தையும், 14% வேண்டியதெல்லாம் கிடைத்ததாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக பெண்களை பார்த்து விடலாம், ஒப்பீட்டுக்கு ஈஸியாக இருக்கும். பெண்களில் பணம் அல்லது பொருளை 36% பேர் சொல்லியிருக்காங்க, உடல் நலத்தை 26% பேர் சொல்லியிருக்காங்க, மன நிம்மதி 26%, வேண்டியதெல்லாம் அப்படின்னு 12% சொல்லியிருக்காங்க. ஆண்களை ஒப்பிடும்போது பணம் அல்லது பொருளில் பெண்கள் அதிகம் நாட்டம் இல்லாதது இங்கே தெரிய வருகிறது. மிஸ்டர் ஜெயகணேஷ், நீங்கள் சொல்லணும். இப்போ ஆண்களை ஒப்பிடும்போது பணம் அல்லது பொருளுக்கு ஆண்கள் 38% பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க, பெண்கள் 36% பேர் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் when compared to male, female are not interested in இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல்ஸ்க்கா?
இல்லை, நம்ம சொசைட்டியில் வந்து நம்ம சமுதாயத்தில் ஆண் தான் வந்து குடும்பத்தை அதிகமாக நடத்தி செல்கிற மாதிரி இருக்கறனால அவருக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான பணம் பொருள் தேவை அப்படின்ற நோக்கத்தில் அவர் அதிகமாக கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதே போல் மன நிம்மதியும் பார்க்க வேண்டியிருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், மன நிம்மதிக்கு ஆண்கள் 34% பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க, பெண்கள் 26% பேர் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8% டிஃப்ரென்ஸ் இருக்குது. மன நிம்மதியிலையும் பெண்கள் வந்து குறைவான விஷயங்களை தான் கேட்டிருக்கிறாங்க. அதிகமாக பெண்கள் கேட்டது அப்படின்னு பார்த்தா பணம் பொருள் தான், ஆனால் அதுவும் குறைவான எண்ணிக்கை தான். இதற்கு என்ன காரணம்? ஆண்களை ஒப்பிடும்போது பெண்களுக்கு மன நிம்மதி அதிகமாக அவர்கள் கேட்கவில்லை. அதே காரணத்தையும் இங்கே கொண்டு வரலாம். ஏன்னா ஆண் வந்து நிறைய குடும்பத்தை பார்த்துக்கிறனால ஓரளவுக்கு பெண்ணுக்கு கம்ஃபர்ட் கிடைச்சிருக்கும், சொல்லலாம், கொண்டு வந்துடலாம். இப்போ அந்த மன நிம்மதியை பற்றியே நீங்கள் பேசணுன்னாலே மன நிம்மதி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்தினால மன நிம்மதி வந்திருக்கும். ஒருத்தருக்கு வந்து நான் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா மன நிம்மதி, ஒருத்தருக்கு இப்போ கடன் தொல்லை தீர்ந்துருச்சு அங்கே பணம் வருது அதுனா மன நிம்மதி, ஒருத்தருக்கு வந்து நான் கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சு குடும்பம் நல்லா போகுதுன்னா இப்போ நீங்கள் மன நிம்மதிக்கு போகிற பர்சன்டேஜை நீங்கள் பிரித்து போட்டுடலான்னு நான் சொல்ல வரேன். அப்போ ஒவ்வொரு காரணங்கள் அது நீங்கள் பேசுகிற எல்லாத்துலேயுமே வந்துடும். இப்போ மன நிம்மதி, ஒரு பியூர் மன நிம்மதி அப்படின்றது வந்து ஒரு ஹையஸ்ட் லெவலாக ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட். அது ஒரு சில பேரில் தான் அந்த உள்நோக்கம் வரும். அது எல்லாருக்குமே அந்த மன நிம்மதி அதுதான்றதே தெரியாது. ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் தான் மைண்ட்ஃபுல்னஸ். அந்த லெவலுக்கு போகிறது வந்து சாமானிய மனிதன் யோசிக்க மாட்டான். கண்டிப்பாக. இப்போது அந்த லெவலுக்கு நம்மளும் போகலை. சரி, இப்போ உடல் நலம் என்பது 14%. இப்போ ஆண்களை பார்க்கும்போது உடல் நலத்துக்கு 14% பேர் தான் உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு வந்து 26% பேர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெண்கள் பிரதானமாக உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறது? பயாலாஜிக்கல் ரீசன்ஸ், பெண்களுக்குன்னு உரிய வகையான உடல் நல பாதிப்புகள் சில இருக்குது, நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஆண்களை விட பெண்களுக்கு உடல் நல பாதிப்புகள் ஜாஸ்தி வரதும் நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இஸ் மெடிக்கலி கரெக்ட் மிஸ்டர் ஜெயகணேஷ்? பெண்களுக்குன்னு ஒரு தனித்துவமான நோய்கள்லாம் இருக்குது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் இதுலன்னா, பெண்கள் தன்னுடைய உடல் நலத்தையும் ஆசைப்பட்டு கேட்பாங்க, குடும்பத்தில் இருக்க பசங்க உடல் நலம், கணவருடைய உடல் நலம், அவங்க அதை ஒரே வார்த்தையில் உடல் நலம்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. நான் நம்புறேன் குடும்பத்துக்கே அவங்க அதிகமாக இருக்கிறது. ஆமா, அப்படி ஆண்கள் வந்து செல்ஃபிஷா தனக்கு நம்ம ரெஸ்பாண்டன்ஸ் அதிகப்படியாக பெண்கள் நம்ம ஊர் நம்ம கல்ச்சரில் பெண்கள் வந்து இந்த மாதிரி தானே யோசிப்பாங்க. நம்ம ஹஸ்பண்ட் நல்லா இருந்தால் போதும், நம்ம குழந்தைங்க நல்லா இருந்தால் போதும். ஸோ அவங்க கலெக்டிவாக வந்து உடல் நலத்தை ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஐயா நீங்கள் சொல்லணும், இப்போ பெண்கள் அதிகமாக உடல் நலத்திற்கு வேண்டியிருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் ஐயா? ஆண்களை ஒப்பிடும்போது அதிகமான எண்ணிக்கையில் வேண்டியிருக்கிறாங்க. அவர்களிடம் கடவுள் மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கிறாரே, தாய்மை என்ற பொறுப்பை கொடுத்து அவங்க ஒரு சந்ததியை உருவாக்கி அந்த சந்ததியை வளர்த்து அதை அந்த குழந்தையை பெற்று எடுப்பது என்பது அவங்களுக்கு மறுபிறவி போல. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலெல்லாம் நிறைய பெண்களுக்கு அனுபவித்து அந்த ஆண்டவன்கிட்ட தான் வேண்டி கேட்டிருப்பாங்க. அதே போல் இயல்பிலேயே பெண்கள் வந்து நகை மேலே அதிக பற்றுள்ளவர்கள் அப்படிங்கிறதா நம்ம காமிச்சிட்டு வந்த ஒரு விஷயம், அதான் ஒரு ஸ்டிக்மா. ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது பணம் பொருள் மேலே பெண்களை விட ஆண்கள் அதிகமாக ஆசை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எப்படி நம்ம எப்படி சொல்கிறது? இது பொதுவாக ஐயா அவங்க சொன்ன கருத்து அதில் வந்து சேருது. குடும்பத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு மனைவியிலிருந்து குழந்தைகள் வரை பெற்றோர்கள் வரை உற்றார்கள் வரை அத்தனை பேருக்கும் அவர்கள் ஒரு உதவிகரமாக வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுது அவர்கள் சிறிது பணத்தில் செல்வத்திலே மேலோங்கி இருந்தால்தான் அதையெல்லாம் சரியாக செய்ய முடியும் என்பதற்காக அதையும் கூட அந்த இறைவனிடம் வேண்டி பெறுகிறார்கள். அதுதான் அந்த நோக்கம். வேண்டியதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வந்து நிறைய விவரிக்கலை. அந்த வேண்டியதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு உங்ககிட்ட யாராவது பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் யாராவது வந்து சொன்ன ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கு? ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ நம்ம கிட்ட ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது இந்த ஊரில் இருந்தார், இப்போ ஹி ஸ்டடி இன் UK. அந்த ரெஸ்பாண்டன்ட் அவர் சொன்னது இதுதான், எனக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், கிடைச்சிது. இவ்வளோ மார்க் வேணும்னு கேட்டேன், கிடைச்சிது. அதுக்கப்புறம் இப்படி கல்யாணம், அவருக்கு ஒரு காதல் திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், அதுவும் நடந்தது. எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும்னு நினச்சேன், அதுவும் நடந்தது. இப்போ நான் போகிறேன், அதனால தான் நான் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஹோலிஸ்டிக் லைஃப்பில் எல்லா காம்பனண்ட்ஸ்க்கும் கேட்டு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் அளவுக்கு கிடைச்சவங்க தான் வேண்டியதெல்லாம் கிடச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் க்ரௌட் இதுக்கு பதில் சொன்னவங்க எப்படின்னா, ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக கடவுள் கண்ணுக்கு நல்லவங்களா தெரியுங்கிறதுக்காக எனக்கு வேண்டியதெல்லாம் கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. ஓகே மிஸ்டர் ஜெயகணேஷ், நீங்கள் சொல்லணும், இப்போ வேண்டியதெல்லாம் கிடச்சிருச்சுங்கிற போது இப்போ உங்ககிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் தான் ஆசைப்படுறதா சொன்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, நீங்கள் பார்த்து சர்ப்ரைஸான விஷயங்கள்? நான் முழுக்க மன நிம்மதி குறைஞ்சவங்களை தான் நான் கிளைண்ட்ஸாக பார்க்குறனால அவங்க முழுக்க இந்த பிரச்சனை போனால் போதும், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு லெவல் குறைஞ்சா போதும். இப்போது
ஸ்கிசோஃப்ரினியா பேஷண்ட் வராங்கன்னா எனக்கு இந்த குரல்லாம் நின்னா போதும் அப்படின்ற மாதிரி வருவாங்க. அவங்க குடும்ப நபர்கள் வந்து ஏன் என்னோட கணவரோ என்னோட பையனோ இந்த நோயிலேருந்து வெளியில் வந்தால் போதும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஓசிடி, இந்த பேனிக்கு அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பயத்துலேருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும், இந்த பயம் தான் எனக்கு இவ்வளோ நாள் நாசம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி அவங்கவுங்க நான் முழுக்க அந்த மாதிரி கிளைண்ட்ஸை பார்க்குறனால என்கிட்ட கேட்குறவங்க அந்த நோயிலேருந்து விடுதலை தான் கேட்குறாங்க. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் கடவுளிடம் வேண்டுதல் மூலம் நீங்கள் அதிகம் பெற்றது என்ன, அல்லது அதிகமாக நீங்கள் வேண்டி கடவுள் கொடுத்ததாக நீங்கள் நம்புவது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பெருவாரியான மக்கள் தமிழ்நாட்டில் பணம் அல்லது பொருளைத்தான் பிரதானமாக சொல்லியிருக்கிறார்கள். 2வது இடத்தை பெற்றது மன நிம்மதி. தமிழ்நாட்டிலே பணம் பொருளுக்கு அடுத்தபடியாக மன நிம்மதியை தமிழ்நாட்டு மக்கள் வேண்டி பெற்றிருக்கிறார்கள் அல்லது வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இறைவனிடம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்தன. இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது நான் கடவுள், தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள்.